வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி என்ன நடக்குது இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில்? பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாம் ஞானிகள் வகுத்தார்கள். நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். பப்ளிக்காக அது என்ன கல்லட்சியா, திவ்யா கல்லட்சி ஒன்று, அப்புறம் அகோரி கலையரசன் எல்லாம் ஏற்கனவே உள்ளே போக வேண்டியவங்கன்னு நான் சொல்லிட்டேன். இன்னும் 2 பொம்பளைங்க இருக்காதுங்க. அவங்க பேரெல்லாம் எனக்கு சரியாக தெரியலை. அதாவது இடிப்பை பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ ரோல் அது என்னமோ சொல்லணும் பண்ணோம்னா இந்த மாதிரி வீடியோவை பார்க்கவே தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் எதுவுமே அது எம்எஸ்சி என்னமோ படிச்சிருக்கேங்குது. பொம்பளை திவ்யா கல்லாச்சு, நான் காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வேங்குது. முதல்ல பெண்களுக்கு அச்சம், பயம் வேணும். அது கிடையாது. மடம், ஞானம், பயிர்ப்பு இதெல்லாம் அவசியம் வேணும். அப்படின்னு சொன்னால் நாங்கள்லாம் சுதந்திரம் உள்ளவர்கள், எப்படி வேணாலும் நடக்கலாம், ஆண்களுக்கு நிகரானவர்கள், அப்படியெல்லாம் சமத்துவம் பேசுகிற பெண்கள். எல்லா பெண்களையும் சொல்ல முடியாது. குடும்ப பெண்கள் இன்றைக்கி 90% குடும்ப பெண்கள் இருக்காங்க. இந்த 4% 1% பேர் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்ணுறதுனால தமிழ்நாட்டோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே கெடுது. நான் சொல்ல போகிறீங்களா? அதாவது இந்த அகோரி கலைச்சலாம் அப்பயே நான் சொன்னேன். அது அகோரிங்கிறது முடியை வளர்த்துக்கிட்டு இந்த பிணத்தை சாப்பிட்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இவனுக்கு வயசே கம்மி, ஒரு 35-40 தான் இருக்கும். இவன் அந்த மாதிரி வேலை செய்ய ஃப்ராடு. இன்றைக்கி அவன் பொண்டாட்டி அவனை பிடிச்சி உள்ளே பிடிச்சி வைங்கிறான். ஆரம்பத்தில் ஒத்துழைத்தா காசெல்லாம் வரும்போது. அப்புறம் திவ்யா கல்லட்சியா அவர் என்ன பேர் தெரியல, என்னடா ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் இப்படி அலோடு பண்ணுறானோன்னு நினச்சேன். அவ்வளோ அசிங்கமாக வீடியோ போடுவா. காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வேங்கிற. இன்னும் 2 பேர் பேட்டி எடுக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு பண்பாடு நான் கடவுள், கல்வி, உலகம், தர்மம், தத்துவம் அப்படின்னு டிஸ்கஷனில் கொடுத்துட்டு திருக்குறளை பற்றி பேசினா எவனும் கேட்க மாட்டான். அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வீஸ்பால் 50 வீசு 100 வீசுப்போம். இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு வீசு நிறையா போகுது. ஏன்னா மனிதன் எப்போதுமே சிற்றறிவு படைத்தவன். ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் கேட்க மாட்டான், கெட்ட விஷயத்தை தேடி தான் அலைவான். இந்த மாதிரி கெட்ட விஷயம் 1000 பேர் நல்லவங்க இருந்து அதில் ஒருத்தன் கெட்ட வந்தால் போதும், அந்த 1000 பேரை கெடுப்பதற்கான மனிதனுடைய இயல்பு. நான் சொல்ல போகிறீங்களா? எனக்கே திருக்குறளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், 10 பேர் பாடம் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் சினிமா நடிகை வந்தால் சார் நாளைக்கு கேட்டுக்கலான்னு ஓடிவிடணும். ஏன்னா மனிதனுடைய சிற்றறிவு அந்த மாதிரி. இயேசுநாதர் கதையில் கூட ஆதாம் ஏவாள் இந்த பழத்தை சாப்பிட்றாங்கன்னா அதை தான் போய் சாப்பிடுவான். அதனால தான் மனித பிறப்பு இயேசுநாதரோட பைபிளில் சொல்கிற விஷயம். அதனால் கூடுமான வரை தயவுசெய்து வருங்கால இளைஞர்களே நல்ல அறிவுபூர்வமான கல்வியை படிங்கள். அதே போல் இதுக்காக தான் நூல்கள் எழுதினார்கள். மனிதனுக்கு 3 விதமான கடன் இருக்கிறது. ரிஷிக்கடன், தேவர்கடன், புத்திரக்கடன் அப்படின்னு. புத்திரக்கடன் ரிஷிக்கடன் என்பது இந்த ரிஷிகள் எழுதின நூல்கள் இருக்குது அல்லவா? அதாவது ஞானிகள் எழுதின தேவாரம், திருவாசகம், திருக்குறள், ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி கருத்துக்களை படித்தாலே ஒருத்தன் நல்லவனாக மாட்டுவான். இந்த மாதிரி விஷயத்தை நிறைய வீடியோ எடுத்து போடுங்க, பாராட்டலாம். நிறைய பழைய ஞானிகள் இப்போல்லாம் ஒருத்தனுமே பேசுகிறது இல்லை. சேலருக்குமணியம்மா, கீரன் புலவனார், சோ மீ சுந்தரம், இலங்கை ஜெயராஜ் அண்ணன், நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் அவங்க பேச்செல்லாம் கேட்குறதுக்கு அந்த மாதிரி ஆள்கள் இல்லை இப்போ பேசுகிறதுக்கு. நல்ல விஷயங்களை நிறையா சொல்லுவாங்க. ஆனால் தற்போது இந்த மீடியா, சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு வருங்கால இளைஞர்கள் வீணாக போவதற்கான அதாவது உறுப்பான தண்ணியில் ஒரு சொட்டு விஷம் போட்டால் போதும், அந்த தண்ணி குழம்புற விஷ தண்ணியாக மாறிடும். நல்லவர்கள் வாழும் சமுதாயத்தில் இந்த மாதிரி தீய பெண்கள் ஒருத்தி இருந்தால் போதும், இந்த ஊரையே கெடுத்துருவாளுங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளுங்கள், நல்ல அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி மாணவர்களே, நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.